Good evening, my dear students. இன்னைக்கு நம்ம Tally-ல how to pass the purchase entry and the sales entry அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். Gateway of Tally வந்துருங்க. Accounting voucher B வந்துருங்க. Purchase க்கு shortcut key F9. Excel-ல வாங்க. என்ன டேட்ல பண்ணனும்? Purchase entry என்ன டேட் பண்ணனும்? இங்க வந்து பாத்தீங்கன்னா purchase quantity கொடுத்துட்டேன். என்ன டேட்ல purchase பண்றோம்? 4/7. 4/7 உங்களுக்கு போட முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்? இது 2/7 அப்படினு இல்லை 1/7 மாற்றிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/7 தேதி பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? F2 போட்டு 1/7 அப்படின்னு போடுங்க. இது வந்து இன்வாய்ஸ் நம்பர் போட்டுருக்கோம். இன்வாய்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 1256 1256. யார்டென் பார்த்துறோம் அப்படின்னா ஸ்ரீ பாலாஜி. யார்டென் பண்ணுறோம் ஸ்ரீ பாலாஜி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு. பாலாஜி எலக்ட்ரானிக்ஸ் இருக்கா இங்கே? ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை. ஸோ இங்கே க்ரியேட் பண்ணிக்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் க்ரியேட் பண்ணிக்கோ. அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே கிரெடிட் ஆகும். மெயின்டைன் பிட் பை பில் எஸ் கொடுங்க. இவருக்கு டிடிஎஸ் கிடையாது. இவருக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா பாருங்க. இந்த நம்பர் இருந்ததுன்னா இந்த ஜிஎஸ்டி நம்பர் போட்டு என்ட்ரு கொடுத்து சார் பாலாஜி எலக்ட்ரானிக்ஸ் ஜிஎஸ்டி லோக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் ஆஃப் ஐட்டம் குவான்டிட்டி இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஹெச் போயிட்டு ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நேம் ஆஃப் ஐட்டம் வரும். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி இருக்கும், சிலருக்கு இந்த மாதிரி இருக்கும். சார் பார்ட்டி பேர் மாத்திரம்னா வந்து கீழே பர்ச்சேஸ் லெட்ஜர் வரலையே பாருங்க. கண்ட்ரோல் ஹெச் ப்ரெஸ் பண்ணி ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படின்னு பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். இந்த மாதிரி கண்ட்ரோல் ஏ கொடுங்க. ஜிஎஸ் லோக்கல் பர்ச்சேஸ் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பர்ச்சேஸ் குவான்டிட்டி இருக்குது. நம்பரை மாத்திரம் போட்டால் போதும், ரேட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்பரை மாத்திரம் போட்டால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 101 101 பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 549 போட்டால் 14 ரூபா. 102 எவ்வளவு? 617 7 ரூபா. நீங்கள் ரேட்டை மாத்திரம் வெரிஃபை பண்ணுங்க. 411 ரூபா. 103 எவ்வளவு? 411 ரூபா. 104 வந்து 476. 105 எவ்வளவு? 524. 5 ரூபாய் ரேட்டு வரா பாருங்க. 106 எவ்வளவு? 362 ரூபா. 8 ரூபாய் ரேட்டு. 107 அது மாதிரி அதுதான் இந்த பார்ட் ஐட்டம் போட்டு வருது. ஈஸியாக இருக்கும். 617 ரூபா. 108 424 28 ரூபா வருது. 109 541. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். 110 682. 1111 495 ஐட்டம். 112 620 ஐட்டம். அவ்வளோதான். இங்கே வந்து யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் வந்து குறைக்கணும். புள்ளி 26 குறைக்கணும். என்ட்ரு கொடுத்து இங்கே நோ கொடுத்து என்ட்ரு கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படி. இதுதான் பர்ச்சேஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேல். குட்ஸ் ஆர் சோல்டு டு டெக்ஸ்டானிக் ஆன் 8/7 கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் 2/7 அப்படிங்க 2ஆம் தேதி செஞ்சு. அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறதும் 2ஆம் தேதி வச்சு. இப்போ சேல் குவாலிட்டி அதே மாதிரி தான். இங்கே செல்லிங் ப்ரைஸ் சேல் டு குவாலிட்டி இங்கே இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்? டெக்ஸானிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸுக்கு ஷார்ட்கட்க்கு F8. என்றைக்கு சேல்ஸ் பண்ணுறோம்? 2ஆம் தேதி சேல்ஸ் பண்ணுறோம். யாருக்கு? டெக்ஸானிக்கு சேல்ஸ் பண்ணுறோம். டெக்ஸானிக்கு அவனோட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா? டெக்ஸானிக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா? ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கலாம், பரவாயில்ல. செல்லிங் ரேட் மாத்திரம், செல்லிங் குவாலிட்டி மாத்திரம் டெக்ஸானிக். 101 பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸில் வந்துக்கூடாது. 693 ஸ்டாக் இருக்குது. அதில் எவ்வளோ நம்ம விற்கிறோம்? 668 இருக்கிறோம். 101 668 இருக்கிறோம். 102
சும்மா குவான்டிட்டி மாத்திரம் தான் போட போகிறேன், வேறு ஒன்றுமே போட போகிறது இல்லை. 103 கடன் போட வேண்டியதான். இது என்ன இருக்குது 999. 104 ரேட் மாத்திரம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோ. 614. 105 814. 106 596. 107 850. 108 676. 109 781. 110 844. 111 712. 112 எங்கேயுமே நெகட்டிவ் ஸ்டாக் வரக்கூடாது. போட்டு அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை, ஏன்னா அதுவே ரவுண்ட் ஆஃப் ஆகும். என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுத்து பில் இருக்கும். இது சேல். டிஏ பில்லாம் ஜென்ரேட் பண்ண வேண்டாம், சேல்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி பாஸ் பண்ணியாச்சு, சேல்ஸ் என்ட்ரி பாஸ் பண்ணியாச்சு. அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரி. சேல்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட் நம்பர் 5 பாருங்கள். டெக்ஸ்டானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிட்டர்ன் த ஃபாலோயிங் குட்ஸ் ஆன் 10/7/2000. இது வந்து 10ன்னு வச்சுக்க வேண்டாம், 2ன்னு வச்சுக்கோ. ரெண்டுன்னு வச்சுக்கோ. டெக்ஸ்டானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் 2. இப்போ சேல்ஸ் ரிட்டர்னுக்கு என்ன பண்ணணும்? அக்கௌண்டிங் வவுச்சர் ரீ ப்ளஸ் வந்து F10. சேல்ஸ் ரிட்டர்னுக்கு கிரெடிட் நோட், இங்கே போயிட்டு இங்கே கிரெடிட் நோட் Alt F6 பண்ணணும். அதை போய் என்ட்ரு கொடுக்கணும். யாருக்கு நம்ம ரிட்டர்ன் கிரெடிட் நோட் கொடுக்கணும்? யார் ரிட்டர்ன் பண்ணுறா? டெக்ஸ்டானிக் அவன் ரிட்டர்ன் பண்ணுறான். ஸோ வித் ப்ராடக்டில் டெக்ஸ்டானிக்கு ரிட்டர்ன் பண்ணுறான். என்ன ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணுறான்? ரெனால்ட்ஸ் ரெகுலர். இந்த இடத்துல ரெகுலர் அப்படின்னு போட்டால் ரெனால்ட்ஸ் ரெகுலர். எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ணுறான்? அவன் ரிட்டர்ன் பண்ணுறது 363 குவான்டிட்டி. அந்த 363 குவான்டிட்டி போட்டோன்னா ரேட்டு இங்கே வந்துடும். இங்கே வந்து அவுட்புட் சிஜிஎஸ்சி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி போட்டு ரவுண்ட் ஆஃப் போட்டு இதை வந்து 28 பிக்ஸாக ஆட் பண்ணி இதை வந்து என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டி டீட்டெயில் இந்த இடத்துல ப்ரொவைடு ஜிஎஸ்டி டீட்டெயில் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இதை சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நோட் பண்ணணும். டெபிட் நோட் நம்பர் எதுவும் கிடையாது. என்ட்ரு கொடுத்து இது எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து பில் நம்பர் 1 வந்து டெக்ஸ்டானிக் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் இந்த பில்லுக்கு எகைன்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் சேல் பண்ணணும். இது கிரெடிட் நோட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ் ரெசிப்ட் என்ட்ரி. ரெசிப்ட் என்ட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 6 பாருங்கள். 90% ஆஃப் த பெண்டிங் அமௌண்ட் வேர் ரிசீவ்டு ஃப்ரம் டெக்ஸ்டானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். நேராக கேட்வே ஆஃப் டாலி வாங்க. ரெசிப்ட்டுக்கு F6 போகும். டேட் 31/7 வந்திருக்கு ரிசீவ்டா. F2 போட்டு 31/7 மாற்றி. எல்லாமே வந்து ஓடி அக்கௌண்ட்டில் தான் வந்திருக்கு. ஸோ ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோ. டெக்ஸ்டானிக் எவ்வளோ அமௌண்ட் தரணும்? 8,56,523. அதில் 90% வந்திருக்கு. Alt C போட்டு 8,56,523 இன்ட்டு 90% போட்டு என்ட்ரு கொடுங்க. பைசா இருக்கும், அந்த பைசாவை எடுத்துருங்க. பைசாவை ரிமூவ் பண்ணிவிடுங்க. என்ட்ரு கொடுங்க. இந்த பில்லுக்கு எகெயின்ஸ்ட்டு அப்படியே என்ட்ரு கொடுத்து இந்த பில்லுக்கு எகெயின்ஸ்ட்டு அப்படியே எவ்வளோ அமௌண்ட்டு இங்கே பார்த்துக்கோ. முதல்ல அமௌண்ட் பார்த்துக்கோ. 7,70,770 எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ். முதல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல நீங்கள் பில்லை பார்த்துங்க. டிஸ்பிளே போய்ட்டு அக்கௌண்ட்ஸு லெட்ஜர், அதில் டெக்ஸ்டானிக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். F5 ப்ரெஸ் பண்ணால் ஆன் அக்கௌண்ட்டில் 3,99,514. இதை நோட் பண்ணிக்கணும். ஆன் அக்கௌண்ட்டில் 3,99,514 ரூபா இருக்குது. இந்த ஆன் அக்கௌண்ட்டை முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை வர வச்சுக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் அது போக மிச்சத்தை தான் இங்கே வச்சுக்கணும். நீங்கள் 3,99,514 இதை வந்து நீங்கள் 3,99,514 இந்த அமௌண்ட்டை நீங்கள் முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணணும். அக்கௌண்டிங் வவுச்சர் V போடுங்க.
ஓடி போடுங்க, டெக்ஸ்டானிக்கை செலக்ட் பண்ணுங்கள், ஆல்ட் சி போட்டு எவ்வளோ அமௌண்ட்டு 770 870 இல்லையா இங்கே இந்த அமௌண்ட்டு, அந்த 770 870 போடுங்க. போட்டு முதல்ல ஆன் அக்கௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஆன் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு 399 514 பார்த்தோம். அந்த அமௌண்ட்டை முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத இந்த பில்லு 1ஆம் நம்பர் பில் இருக்கு இல்லையா, இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். செக் நம்பர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஸோ தட் சும்மா வச்சுக்க அப்படியே என்ட்ரு கொடுத்து சேவ். இன்னொரு முறை சொல்கிறேன், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸு லெட்ஜரில் போகணும், டெக்ஸ்டானிக் லெட்ஜரை பார்த்துக்கணும். அங்கே போய்ட்டு F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பில் வைஸ் டீடைல் பார்க்கணும். இந்த மாதிரி 399 514 இருக்குது. இந்த அமௌண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஒரு பேப்பர்லையோ பேனாலையோ நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அக்கௌண்டிங் ஓச்சர் வியூ வாங்க. இங்கே ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுங்கள். டேட் வந்து 31 போட்டுட்டு டெக்ஸ்டானிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். கொடுக்க வேண்டிய காசு மொத்தம் 856. அதில் ஓப்பனிங் வந்து ஆன் அக்கௌண்ட் ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது. இப்போ 770 90% ஆஃப் த அமௌண்ட் கொடுக்குறான்னா 7,70,870 ரூபா கொடுக்குறான். 7,70,870 ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பழைய பாக்கி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ பழைய பாக்கி ஆன் அக்கௌண்ட் இருக்குது. ஆன் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 399 504. அந்த அமௌண்ட்டில் 399 514 அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் தான் நீங்கள் 1ஆம் நம்பர் பில்லில் அட்ஜஸ்ட் பண்ணணும். போட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ். தட்ஸ் இது ரசீட். அடுத்தது பாருங்கள், த ஃபாலோயிங் அமௌண்ட் வேர் ரிசீவ்டு ஃப்ரம் சுனில் எலக்ட்ரானிக்ஸ் சொனிக்கோ. இதுக்கு ஒரு மார்க் ரசீட் என்ட்ரி ஃபர்தர். என்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 2/8 அப்படின்னு வச்சுக்கோ. இது 31/7/28. சுனில் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து இந்த அமௌண்ட் வந்துருக்கு, அன்றைக்கே வந்துருக்கு. இங்கே வந்து ஓடி அக்கௌண்ட்டில் போடுங்க. போட்டு சுனில் எலக்ட்ரானிக்ஸு எவ்வளோ அமௌண்ட் போடுங்க. அவருக்கு வந்து ஆன் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. அப்படியே என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் கொடுத்துருக்காரு. HDFC பேங்க் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் கொடுத்துருக்காரு. பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒன்றும் கொடுக்க வேண்டாம். என்ட்ரு வந்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது சொனேக்கோ அதுலேருந்து வந்திருக்கு 2/8 F2 போட்டு 2/8 டேட் மாற்றிக்கோ. ஓடி அக்கௌண்ட் போட்டு சொனேக்கோ அப்படின்னு போடுங்க. போட்டு அமௌண்ட்டை போடுங்க. இதுவும் ஆன் அக்கௌண்ட் தான். என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இந்த செக் நம்பரை தூக்கி இங்கே போடுங்க. போட்டு என்ட்ரு கொடுத்து பேங்க் நேம் முடிச்சா போடுங்க, இல்லைனா விடுங்க. ஓகேவா? அடுத்தது 8வது பாயிண்ட் பாருங்கள். 50% ஆஃப் த அமௌண்ட் பெய்டு டு ஸ்ரீ பாலாஜி எலக்ட்ரானிக்ஸ் ஆன் 2/8/23. 50% ஆஃப் த அமௌண்ட் பெய்டு டு ஸ்ரீ பாலாஜி எலக்ட்ரானிக்ஸ் ஆன் 2/8/23. பாலாஜி எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்க வேண்டிய காசில் 50% காசு நம்ம கொடுக்குறோம். பேமெண்ட்டுக்கு போங்க F5, டேட் வந்து F2 போட்டு 2. எதுலேருந்து பேமெண்ட் பண்ணுறோம்? ஓடி அக்கௌண்ட் பண்ணுறோம். அதில் காசு இருக்குது. யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம்? ஸ்ரீ பாலாஜி. கொடுக்க வேண்டிய காசு 257 இருக்குது. அதில் 50% கொடுக்குறோம். இப்போ ஆல்ட் சி போட்டு 2,57,142 இன்ட்டு 50%, 142 போட்டுருவோம். இன்ட்டு 50% அமௌண்ட். அப்போ தான் ரவுண்டில் கிடைக்கும். எவ்வளவு? 20. அக்கௌண்டிங் வச்சர் பி. ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோ. பாலாஜி அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தரணும்? 257. ஆல்ட் சி போடுங்க. 2,57,144 இன்ட்டு 50% போடுங்க. அமௌண்ட் வரும். எவ்வளோ அமௌண்ட் பாருங்கள்? 128. என்ட்ரு கொடுத்து இந்த பில்லு கேட்குறேன் அப்படியே கொடுங்க. அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து இந்த செக் நம்பர் வருது. என்ட்ரு கொடுத்து சேவ். சார் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓவர். உங்களுக்கு டிடிஎஸ் ஸ்டெப் மாத்திரம் பாக்கி இருக்குது. இந்த ஸ்டெப் உள்ளது மாத்திரம் உங்களுக்கு பாக்கி இருக்கு. நன்றி.